வணக்கம் மக்களே. உங்களை சுற்றி இருக்கவங்க நீங்கள் ரொம்ப திமிர் பிடிச்சவங்க இல்லை ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறீங்கன்னு சொல்கிறாங்களா? ஆக்சுவலாக அவங்க வாழ்க்கையில் எதுவும் இன்ட்ரெஸ்ட்டாக நடக்கலை, அதனால தான் உங்களை பற்றி பேசி டைம் பாஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ பரவாயில்ல, பொழைச்சிட்டு போட்டு விடுங்க. அவங்க அவ்வளோதான், அவங்களே நாசமாக்கிப்பாங்க, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. பட் யாரோ 4 பேர் தப்பாக பேசுகிறாங்கன்னு பயந்து என் ஸ்டைலையும் என்னுடைய சுயமரியாதையும் மாற்றிக்கிறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, அடிமையும் கிடையாது யாருக்கும். என்னை பிடிக்காதவங்களுக்கு என்னோடய நடத்தை திமிராக தான் தெரியும், என்னுடைய உடையும் திமிராக தான் தெரியும். ஏன்னா நான் தப்புன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. நம்மளை ஒருத்தங்க தப்புன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணாலும் அவங்களுக்கு தப்பாக தான் தெரியும். வாழ்க்கையில் நம்மளை கீழே தள்ளணுன்னே சில பேர் கத்துவாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம அடங்கி போயிட்டா நம்ம லைஃப்பை நம்ம எப்படி வாழ்கிறது? நான் யாருக்கும் அடங்கி போக மாட்டேன். எனக்குன்னு ஒரு சுய மரியாதை இருக்குது. எனக்கு என்ன வேணுங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன். அப்படின்னா அதுக்கு பேர் திமிர் இல்லை, அதுக்கு பேர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். எல்லோரும் சொல்கிற பேச்சுக்கெல்லாம் தலையாட்டாமல் எனக்குன்னு ஒரு வழியை நான் க்ரியேட் பண்ணி அதில் கெத்தாக நடக்கும்போது மற்றவங்க கண்ணுக்கு அது ஆட்டிடியூடாக தான் தெரியும்னா அது ஆட்டிடியூடாகவே இருக்கட்டும். ஏன்னா அவங்களால நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற வயிற்றுச்சல் தான் அவங்களுக்கு அந்த மாதிரி தோணுது. உங்களை திமிர் பிடிச்சோன்னு சொல்கிறாங்களா, சொல்லிட்டு போகட்டும். உங்களோட ஆட்டிடியூட் தான் நீங்கள் யாருங்கிறத காட்டும். உங்கள் கேரக்டர் பிடிச்சவங்க உங்கள் கூட இருக்கட்டும், பிடிக்காதவங்க தாராளமாக தள்ளி போகட்டும். அண்ட் நீங்களும் அந்த மாதிரி ஆட்டில் தள்ளியே வைங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.